ரோட்ல போற காருக்கும் விண்வெளிக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஆனா ஒரு கார் நிஜமாவே இப்ப விண்வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி அங்க போச்சு? 2018 எலான் மஸ்க் தன்னோட பழைய சிவப்பு நிற டெஸ்லா காரை ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு அனுப்பினாரு. ரோட்ல ஓடுற கார்ல மட்டுமல்ல, விண்வெளியில மிதக்கிற இந்த கார்லயும் ஒரு டிரைவர் இருக்காரு. அவர்தான் ஸ்டார்மேன். ஒரு முழு ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு இப்ப விண்வெளியை ரசிச்சிட்டு இருக்காரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கார் இது வரைக்கும் சூரியனை 4 முறைக்கு மேல சுத்தி வந்துருச்சு. இது ஒரு வருஷத்துக்கு 557 நாள் எடுத்துக்கொள்ளுது. இந்த கார்ல இருக்கிற ஸ்கிரீன்ல டோன்ட் பேனிக் அப்படின்னு எழுதியிருக்கும். விண்வெளியில ஏலியன்ஸ் யாராவது பார்த்தா பயப்படாம இருக்க இது ஒரு குட்டி மெசேஜ். விண்வெளியில காத்து இல்லாதால அந்த கார்ல இருக்கிற பெயிண்ட் இப்போ உறிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அந்த கார் இன்னும் மணிக்கு 25,000 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த கார்ல ஒரு குட்டி ஹாட் வீல்ஸ் காரும் இருக்கு. ஒரு காருக்குள்ள இன்னொரு சின்ன கார். இது எலான் மஸ்கோட ஒரு குறும்புத்தனமாகும். இந்த கார்ல ஒரு கிளாஸ் டிஸ்க் இருக்கு. அதுல மனிதர்களோட வரலாறும் மற்றும் முக்கியமான தகவலும் சேமிக்கப்பட்டிருக்கு. இது பல கோடி வருஷங்களுக்கும் அழியாம இருக்கும். 2091 இந்த கார் பூமிக்கு பக்கத்துல வரும். அது வரைக்கும் இது விண்வெளியில ஒரு லாங் டிரைவ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு.